ओम शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिजये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने तथैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ओम नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मान् शेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरश्चान्तनवं पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तस्तत्कमर्चन्तः प्राप्तयुर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं च पन्मुख्यते चन्तुर्जन्म संसारबन्धनात् श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोदितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवं नमस्यं चेदमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मज्ञं सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिगतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरक्षेन्नरः सता परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां यः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिन् च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये नम ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे ते श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் நமஸ்காரம். விஷ்ணு சாஸ்திரநாமம் அப்படின்ற கிரந்தத்துல நாம் ஒவ்வொரு வகுப்புலையும் திங்கள் செவ்வாய் 2 நாள்ல ஒவ்வொரு ஒவ்வொரு வகுப்புலையும் நம்ம 3 நாமங்களா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல போன வகுப்புல நாம சாக்ஷி அப்படிங்கிற நாமத்தையும் க்ஷேத்ரஜ்ஞ அப்படிங்கிற நாமத்தையும் அக்ஷர அப்படிங்கிற நாமத்தையும் பார்த்துருந்தோம். இந்த நாமங்கள் நம்ம ஏன் பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய 12வது நாமத்தை விளக்கு வந்த நாமம் அப்படின்னு சொல்லி சொன்னார். 12வது நாமம் முக்தானாம் பரமாகதி, முக்தி அடைந்தவர்களுக்கும் இறுதியான தஞ்சம் பகவான் அப்படின்னு சொல்லி சொன்னார். முக்தி பெற்றவர்கள் கூட பகவானை தஞ்சம் அடையணும் அப்படின்னா அப்படி பகவானுக்கு என்ன குணம் இருக்கு? பகவானுக்கு அந்த குணம் இருந்தாங்கன்னா நம்ம அவரை தஞ்சம் அடைய முடியும். ஸோ அவருக்கு என்ன குணங்களால எல்லாரும் அவரை தஞ்சம் அடைகிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது அவ்யயா, அவர் தஞ்சம் அடைந்தவர்களை திரும்ப அனுப்புவதே கிடையாது, முதல் காரணம். 2வது புருஷக, தஞ்சம் அடைந்தவர்களுடைய எல்லா விதமான ஆசையும் பூர்த்தி செய்வதனால புருஷக. சாட்சி, ஆசையை பூர்த்தி செய்வது மட்டும் இல்லாமல் அந்த ஆசையை அவர்கள் அனுபவிக்கும் விதத்தை கண்டு ரசிக்கக்கூடியவரா இருக்கார். வெறும் சந்தோஷத்தை மட்டும் கொடுக்காம நாம் ஆனந்தப்படுவதை கண்டு பகவானும் ஆனந்தம் அடைகிறாரா, அதனால சாட்சி. க்ஷேத்ரஜ்ஞ, எந்த இடத்தில் அவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதை அறிந்து அவனுக்கு அந்த இடத்துல ஆனந்தத்தை கொடுக்கிறார், க்ஷேத்ரஜ்ஞ. அக்ஷர, அந்த ஆனந்தம் குறையாத வண்ணம், அந்த ஆனந்தம் என்னைக்கும் அதிகரிக்கும் வண்ணம் இருக்கிறார் அப்படின்றதுனால இந்த 5 குணங்களை பார்த்திருந்தோம். இன்னைக்கு நான் பார்க்க வேண்டிய நாமம் யோக, யோகவிதாம் நேத பிரதான புருஷேஸ்வர அப்படின்ற இந்த 3 நாமம் பார்க்க போறோம். யோக, யோகோ யோகவிதாம் நேத பிரதான புருஷேஸ்வர நாரசிம்ம வபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமஹ அப்படின்ற நாமம். சரி, இதுல நம்ம யோகா அப்படின்ற சப்தத்தை பார்க்க போறோம். யோகா ரொம்ப பிரசித்தமான ஒரு வார்த்தை, இன்னைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை. யுஜ்யதே பிராபியதே அனேன இது யோகா அப்படிங்கிறத என்னுடைய விற்பத்தி. தன்னை அடைவதற்கு
தானே வழியாக இருப்பதால் அவனுக்கு தான் யோகா அப்படின்ற சப்தம் சொல்லப்படுது. பகவானை நாம் அறிந்து கொண்டோம், பகவான் தான் உயர்ந்த தஞ்சம் என்று அறிந்து கொண்டோம். இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அந்த பகவானை எவ்வாறு அடைவது? அடுத்த கேள்வி தானே வரும். பகவான் தான் ரொம்ப உயர்ந்தவன் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த கேள்வி என்ன வரணும்? அந்த பகவானை நான் எப்படி அடைய முடியும் அப்படின்ற கேள்வி வரும். அந்த பகவானை அடைவதற்கு பகவானே தான் வழி, வேற வழி கிடையாது. பகவான் எதையும் சார்ந்து இருக்க மாட்டார். பகவான் என்னைக்குமே யாரையும் சார்ந்து இருக்க மாட்டார், எதையும் சார்ந்து இருப்பது கிடையாது. அவரே தான் வழியா இருக்கார், அவரே தான் உபாயமா இருக்கார். அப்படின்றதா அஸ்ய ஏவ நிருபாதிகி முக்தி உபாயத்துவம் அபி பக்திஹி அப்படின்னு சொல்லப்பட்டது. நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் கர்மயோகம் செய்யணும், யாகம் யாகம் செய்யணும், புண்ணிய காரியங்களை செய்யணும். நாம் சித்திகளை அடைய வேண்டும் அப்படின்னா உட்கார்ந்து தியானம் செய்யணும். ஆனா பகவான் அடையணும்னா என்ன செய்யணும்? தனியா வேற ஒண்ணும் பண்ண தேவையில்லை. நாம் இப்ப என்ன செய்யறோமோ அதே காரியத்தை தான் பண்ண போறோம். பகவானை அடைவதற்கு பகவானை தான் வழி அப்படின்றதான் இங்க சொல்றாரு. அதனால பகவான் என்னைக்குமே யாரையும் சார்ந்து இருப்பது கிடையாது அப்படிங்கிறது இங்க முக்கியமான ஒரு விளக்கமா சொல்லப்படுது யோகா அப்படின்ற சப்தத்திற்கு. யோக சன்னகன உபாய தியான சங்கதி யுக்திஷு யோகா அப்படிங்கிறத அர்த்தம். யோகன்ற சப்தத்துக்கு சன்னகன அப்படின்னு சொல்லி சொல்றார். சன்னகன அப்படின்னா அடையக்கூடிய வழி. அப்புறம் உபாயம் அப்படின்னு சொல்லி சொல்றார். உபாயம் அப்படின்னா அவரை அடைவதற்கான ஹேது. அதுக்கப்புறம் தியான யோகம்னா தியானம் அப்படின்ற அர்த்தம் இருக்கு. சங்கதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சங்கதி அப்படின்னா சம்பந்தம் அப்படின்னு ஒரு ஞானம் இருக்கு. யோகம்னா சம்பந்தம் அப்படின்னு ஞானம் இருக்கு. யுக்திஷு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. யுக்திஷு அப்படின்னா நமக்கு தீர்வு அப்படிங்கிறதே சொல்றாரு. ஸோ யோகன்ற சப்தத்துக்கு இத்தனை அர்த்தம் கொடுக்குறாரு. நம்ம எல்லாருக்கும் பிரசித்தமான ஒரு அர்த்தம் தெரியும். யோகன்ற அர்த்தம் தெரியும். என்ன அர்த்தம் அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு அர்த்தம் தெரியும். அவனுக்கு என்னடா அவன் யோகக்காரன், இல்ல அவனுக்கு யோகம் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு இல்லையா? லாட்ரி சீட்ல ஏதாவது பரிசு இருந்துச்சு, அவன் என்ன சொல்ல உடனே அவனுக்கு யோகம் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அர்த்தமும் யோகா அப்படின்ற சப்தத்திற்கு இருக்கு. ஸோ இப்படியாக பக்தானாம் பவதாரண உபாய இதி, பக்தர்களை இந்த உலகத்திலிருந்து விடுவிப்பதற்கு அவனே காரணமாக இருக்கிறதுனால அவனை யோக அப்படின்ற சப்தத்தினால கொள்றாரு. அதே போல பக்தர்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசையும் பூர்த்தி செய்வதற்கு அவர் தான் காரணமா இருக்கிறதுனால அவனுக்கு யோகம் அப்படின்ற சப்தம் கொடுக்கிறார். கிருஷ்ணருக்கு மத்தவங்களை ஒத்துக்கவே மாட்டார். தான் தான் எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். கோவர்தன பூஜையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணர் என்ன பண்றா அப்படின்னா விரஜவாசிகள்லாம் கோவர்தன பூஜை பண்றதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கிருஷ்ணர் யோசிக்கிறார், நான் இருக்கும்போது என்னை விட்டுட்டு இவங்க போய் மற்ற தேவர்களை வழிபடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த கோவர்தன பூஜையவே அங்க இந்திர பூஜையவே நிறுத்திட்டார். ஸோ அப்படி தன்னுடைய பக்தனை தான் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற பகவானுக்கு அவ்வளவு ஆசை. தன்னுடைய பக்தன் யாரும் தொற்றக்கூடாது, தன்னுடைய பக்தன் நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பார். அதுதான் யோகா அப்படின்ற சப்தம். நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு தான் ஆண்டால பாடுறார். பகவான் தான் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு பக்தர்கள் நினைக்கிறாங்க. பகவான் நினைக்கிறார், நான் தான் என் பக்தனை பார்த்துப்பேன், அது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி சொல்றேன். பகவத்கீதையில இந்த ஸ்லோகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரு ஒருவன் எனக்கு பக்தி செய்யறாங்களோ அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யோகக்ஷேமம் வகாம்யகம், இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அனன்யா சிந்தயந்தோமா ஏஜனா பரியுபாகதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம் அப்படின்னு சொல்லி சொல்வார். யோகக்ஷேமம் அப்படின்னா என்னது? அந்த இடத்துல யோகம்ன்ற சப்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. யோகம் அப்படின்னா நம்ம கிட்ட எது இல்லையோ அதை கொடுக்கறதுக்கு பேர் யோகம். க்ஷேமம் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை பாதுகாக்கிறதுக்கு பேர் க்ஷேமம். நமக்கு ரெண்டுமே தேவை. இல்லாத விஷயம் நம்மளுக்கு வேணும், இருக்கிற விஷயம் பாதுகாப்பா இருக்கணும். அதனாலதான் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, யோகக்ஷேமம் வகாம்யகம், நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு முறை ஒரு ஆச்சாரியர், அர்ஜுன் ஆச்சாரியர் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர், அவர் என்ன பண்றாரு, பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகம் அவருடைய கண்ணில் படுது. யோகக்ஷேமம் வகாம்யகம், நான் என்னுடைய பக்தனுக்கு தேவையானதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். உடனே அர்ஜுன் ஆச்சாரியருக்கு ஒரு சந்தேகம் வருது. வகாம்யகம் அப்படின்னா நான் அவனுக்கு கொடுக்குறேன், நான்
பர்சனலா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணன். நான் உனக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டு நானே நேரடியாக வந்து அவனுக்கு தேவையானதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஆச்சாரியருக்கு ஒரு சந்தேகம் வருது. அது எப்படி பகவான் ரொம்ப பிஸியா இருப்பாரு, அவர் போய் ஒவ்வொரு பக்தையும் தனித்தனியா பாத்துக்க போறாரா என்ன? அவர்லாம் பாத்துக்க மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தேவர்கள் மூலியமா பக்தனுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுவாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்றாரு, வகாம்யகம் அப்படின்ற அந்த வார்த்தையை கொடுத்துட்டு அந்த அந்த வார்த்தையை அடிச்சுட்டு ததாம்யகம் அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, பகவத்கீதையில மாத்தி எழுதிட்டு போயிட்டார், குளிக்கிறதுக்காக போயிட்டார். போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல அவங்க மனைவி மட்டும் இருக்காங்க. வந்து கதவை யாரோ இடிக்கிற சத்தம் கேக்குது. தம்ம 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 தம்மன்னு இடிக்கிறாங்க. யாரோட கதவை இடிக்கிறாங்கன்னு சொல்லி திறந்து பார்க்கும்போது 2 பசங்க. ஒரு பையன் நல்லா வெள்ளையா இருக்கான், இன்னொரு பையன் நல்லா கரு கரு கருன்னு இருக்கான். 2 பசங்க ஒரு பெரிய மூட்டையை கொண்டு வராங்க. நிறைய மூட்டையை கொண்டு வந்து இறக்குறாங்க. அம்மா இந்த மூட்டையை இறக்கி வச்சுக்கோங்க உங்க வீட்டுல. யாருப்பா, என்னப்பா மூட்டை இது, யாரு கொடுத்தது, என்ன விஷயம்? எதுவும் கேட்காதீங்க, உங்க கணவன் தான் கொடுத்து அனுப்பிச்சாரு, வீட்டுக்கு தேவையான செலவு எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாரு, இதை வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, சரி நீ கொஞ்சம் சாப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல எங்களுக்கு சாப்பாடுலாம் வேண்டாம், ஐயோ உங்க 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 கணவன் ரொம்ப கோவக்காரரா இருப்பார் போல இருக்கு, எங்களை பயங்கரமா அடிச்சுட்டாரு, நாங்க அதனால பயந்துட்டு ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அப்போ அவங்க கேக்குறாங்க, என்னுடைய கணவனை அடிச்சுட்டாரா, எங்க அடிச்சுட்டாரு காட்டுங்க, அவரெல்லாம் அடிக்க மாட்டாரு, அவர் ரொம்ப சாதுவான சாதுவான விஷயமாச்சு அவர். இல்ல அடிச்சிருக்காரு, எங்க முதுவை பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. 2 பக்கம் நல்லா பழுத்து இருக்கு அந்த கருப்பான பையனுக்கு. ஐயோ இப்படி அடிச்சுட்டாரா, சரி நான் கணவன் கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அர்ஜுன் ஆச்சாரியர் குளிச்சுட்டு வீட்டுக்கு வர, அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம், பிராமண குடும்பம், ரொம்ப ஏழ்மையான குடும்பம். வீட்டுல சாப்பிடறதுக்கு ஒரு வசதியுமே இல்லாம இருக்கக்கூடிய குடும்பம். தினமும் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். அதனாலதான் அவர் என்னமோ அவர் அப்படி எழுதி வச்சார், நாம பக்தி செஞ்சுட்டு தான் இருக்கோம், கிருஷ்ணரையே எப்பயும் நினைச்சிட்டு தான் இருக்கோம், கிருஷ்ணன் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி தெரியலையே, நம்ம கஷ்டப்பட்டு தானே இருக்கோம், அதனால கிருஷ்ணன் நம்மளை எங்க பாத்துக்க போறாரு அப்படின்ற அந்த ஒரு விரக்தியில அப்படி எழுதி வச்சுட்டு போயிட்டார் பகவத்கீதையில. உடனே இந்த வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுல பார்த்தா நிறைய சாமானங்களா கிடக்குது, நிறைய பொருட்களா கிடக்குது. அவருக்கு ஒரே ஆச்சரியமாயி போயிடுச்சு. வந்து தன்னுடைய மனைவியை கேட்கிறார், என்னம்மா அது வீட்டுல இவ்வளவு சாமானம் வந்திருக்கு, இவ்வளவு பொருள்லாம் வந்து இறங்கி இருக்கேன், ஏது அப்படின்லாம் கேட்கிறார். மனைவி சொன்னாங்க, ஏதா நீங்க தான் அனுப்பி வச்சீங்க. நான் அனுப்பி வச்சேன், நான் எங்க அனுப்பி வச்சேன், நான் குளிக்க தானே போனேன், நான் எதுவும் அனுப்பி வைக்கலையே. இல்லையே, உங்க பேரை சொல்லிதான் 2 பேரும் 2 பசங்க வந்தாங்க, 2 பசங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த பொருள்லாம் வந்து இறக்கி வச்சுட்டு போனாங்களே, நீங்க வேற அடிச்சிட்டீங்கன்னு வேற சொல்லி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அப்பதான் அவருக்கு புரியுது, வந்தது கிருஷ்ண பலராமர், அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, எல்லாம் கொண்டு வந்து வீட்டுல இறக்கி வச்சிருக்காங்கன்னு புரியுது. இன்னும் அடிச்சது எதனால அப்படின்னா, அந்த பகவத்கீதையில அவர் அடிச்சார் இல்லையா, அது கிருஷ்ணனுடைய முதுகுல கீறின மாதிரி இருக்கான். அப்பதான் அவருக்கு புரியுது, பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு பக்தனையும் என்ன பண்றாரு, தனித்தனியா வந்து நேரடியாகவே பாத்துக்கிறார். மற்ற மனிதர்களை போல, வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களை போல ஏதோ தேவர்கள் மூலியமா நமக்கு செய்யறது கிடையாது. பக்தனுக்கு மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா, பகவான் நேரடியாக வராரு நம்மளை பாத்துக்கிறதுக்கு. அப்பதான் அவருக்கு புரியுது, பகவான் சொன்னது உண்மைதான் புரியுது. அதனாலதான் நாம் வந்து பகவத்கீதையில எதுவும் எழுதவும் கூடாது. பகவத்கீதையில எழுதுறது, அதுல வந்து அண்டர்லைன் பண்றது, அதை வந்து அடிக்கிறது எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா பகவத்கீதை அப்படிங்கிறது சாக்ஷாத் கிருஷ்ணனுடைய ரூபம். வீட்டுல என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பகவத்கீதைய பூஜை ரூம்ல வச்சு என்ன பண்ணும், வழிபடணும். நிறைய பேர் பூஜை ரூம்லயே வச்சுட்டு இருப்பாங்க, படிக்கவும் மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தினமும் படிக்கிறோம், பூஜை ரூம்ல வச்சிடணும். அதே போல அந்த புக்கை நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு தான் என்ன பண்ணுவோம், அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். பகவத்கீதை சும்மா இப்படி எப்படி யூஸ் பண்ணிடக்கூடாது. பகவத்கீதை புக்கு மேல வந்து செல்போனை வைக்கிறது, கையை வச்சு பேசுறது, இப்படி எதுவும் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப உயர்ந்தது பகவத்கீதை. பகவத்கீதை அப்படிங்கிறது சாக்ஷாத் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணருடைய சரீரம், கிருஷ்ணருடைய ரூபம் தான் பகவத்கீதை. கிருஷ்ணரே உருவம் எடுத்து வந்து உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னா, ஒரு புக்கு வடிவில் உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னா அதான் பகவத்கீதை. உங்க வீட்டுல பகவத்கீதை இருக்குது அப்படின்னா கிருஷ்ணர் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு அர்த்தம். சோ அப்படிப்பட்ட பகவத்கீதையை தான் நாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். இங்க சொல்றார் கிருஷ்ணர் யோகா அப்படின்னு நாமத்தினால் அழைக்கப்படுறார். காரணம் என்னது, பக்தர்களுடைய எல்லா விதமான ஆசையும் பூர்த்தி செய்யக்கூடியவரா இருக்கார். அதே போல பக்தர்கள் தன்னை அடைவதற்கு அவரே வழியாக இருக்கிறார். அவர் வேற எந்த வழியும் ஒற்றுக்கொள்வது கிடையாது. நான் பகவானை அடையணும் அப்படின்னா பகவான் தான் அதற்கு ஒரே ஒரு வழி, வேற எந்த மார்க்கமும் கிடையாது. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம், நீங்க கண்ட விஷயங்களை செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்க பக்தி அப்படின்ற பேர்ல நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, கற்பனையா நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க.
ரொம்ப கடினமான விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நெருப்புல குதிக்கிறது, வாயில வேலை குத்துறது, அஹ் மிருகங்களை பலியிடுறது அப்படின்னு சொல்லிட்டு பல கோரமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை. பகவானை அடைவதற்கு ரொம்ப எளிமையான வழிமுறை பகவான் தான். அந்த பகவான் தான் யாரு? ஹரிநாமம். சோ பகவானே ஹரிநாம ரூபத்தில் தான் வந்திருக்கார். நாம் பகவானை அடைவதற்கு வெறும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை, ஹரிநாமத்தை உச்சாரணம் செஞ்சாலே போதுமானது. பகவான் ரொம்ப எளிமையா அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதா யோகா அப்படிங்கிற சப்தம். அடுத்த நாமம் 19ஆம் நாமம் யோகவிதாம் நேதா அப்படின்னு அடுத்த நாமம். யோகவிதாம் நேதா அப்படின்னா, சரி, பக்தி செய்யறவர்களை பகவான் என்ன பண்றாரு? தன்னை அடைவிச்சுக்கிறார். அப்ப பக்தி செய்யாதவர்களுக்கு என்ன செய்யறது? அவங்கள கை விட்டுருவாரா பகவான் அப்படின்னா கிடையாது. இங்க அடுத்த விஷயம் சொல்றாரு, யோகவிதாம் நேதா அப்படின்னு சொல்ற. நேதா அப்படின்ற சப்தமானது தலைவர்களை குறிக்கும். சோ பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, பக்தி இல்லாதவர்களுக்கும் பக்தியை மெதுவா கொடுத்து அவங்களை என்ன பண்றாரா? தன் பக்கம் ஈர்த்துக்காரா. இது ரொம்ப முக்கியம். சோ பகவானுடைய ஒரு குணம் என்ன அப்படின்னா, மைவே ஆர் ஹைவே கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. என் கடவுளை வழிபடல அப்படின்னா நீ நரகத்துக்கு தான் போவ. திஸ் காட் இஸ் த ஒன்லி காட், திஸ் காட் இஸ் த ஒன்லி வே அப்படின்லாம் காருக்கு பின்னாடி எல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க, எழுதி போட்டிருப்பாங்க. சோ அந்த மாதிரி நம்ம சொல்றது கிடையாது. அந்த மாதிரி கிருஷ்ணர் சொல்றது கிடையாது. என்னை வழிபடல நீ நரகத்துக்கு தான் போவ. என்னை வழிபடல உன்னை கொண்டு போய் நரகத்துல போட்டு கொல்ல போறேன் அப்படின்லாம் சொல்லவே கிடையாது. சோ கிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் என்ன பண்றாரு கிருஷ்ணர்? நம்மளை ஈர்த்து அவர் பக்கத்துல கொண்டு போயிடுறாரா. யோகவிதாம் நேதா அப்படின்னா அதுக்கு அர்த்தம். சோ இதற்கு ஒரு அழகான ஒரு கதை ஒண்ணு சொல்றாங்க. பண்டரிபுரத்துல ஷேனாயி அப்படின்னு ஒரு பக்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த ஷேனாயி அப்படின்ற பக்தர் யாரு அப்படின்னா, முடி ஷவரம் பண்ணக்கூடியவர், முடி திருத்தம் பண்ணக்கூடியவர். ஆனா பாண்டுரங்கன் மேல அதீதமான பக்தி அவருக்கு, ஷேனாயிக்கு. தினம் என்ன பண்ணுவாரு? அங்க இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ராஜாக்கு போய் என்ன பண்ணுவார்? அவரு கட்டிங் பண்ணி விட்டு வருவார். ரொம்ப நல்லா கட்டிங் பண்ணுவார். அவர் பண்றதை பார்த்துட்டு மற்ற முடி திருத்தம் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே பொறாமை அவர் மேல. என்ன ராஜா எப்ப பார்த்தாலும் இவரே கூப்பிட்டு இருக்காரு, நம்மளாம் கூப்பிடுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பொறாமை. ஒரு நாள் என்ன பண்றாரு? அவர் முடி திருத்தறதுக்கு போகணும். போகக்கூடிய சமயத்துல என்ன பண்றாங்க? அப்பதான் பாண்டுரங்க பஜனை ஓடிட்டு இருக்கு. ரோட்ல பாண்டுரங்கன் பஜனை பண்ணிக்கிட்டு பக்தர் எல்லாமே கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க தரிசனம் பண்றது. இந்த ஷேனாயின்ற பக்தர் என்ன பண்றாரு? பாண்டுரங்கனுடைய அந்த சங்கீர்த்தனத்தை கேட்ட உடனே இவரும் அந்த சங்கீர்த்தனத்தை மெய் மறந்து போயிடுறார். மறந்தே போயிட்டார். தான் ஷேனாயி அப்படின்ற விஷயத்த மறந்து போயிட்டார். முடி திருத்தணுன்றத மறந்து போயிட்டார். ராஜாவை போய் பார்க்க போகணும் அப்படிங்கிற விஷயத்த மறந்து போயிட்டார். அந்த பஜனை கோஷ்டில சேர்ந்தார். ஜெய் ஜெய் விட்டல், ஜெய் ஹரி விட்டல், ஜெய் ஜெய் விட்டல், ஜெய் ஹரி விட்டல் சொல்லிட்டு என்ன பண்றாரு? விட்டல 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 விட்டலன்னு சொல்லிட்டு கீர்த்தனை பண்ணிக்கிட்டே போறார். கோயிலுக்கு போயிட்டார். இப்ப ஷேனாயி இங்க ராஜா கிட்ட போகணும். போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவரா அங்க கோயில குதிச்சிட்டு இருக்கார். எல்லாத்தையும் மறந்து குதிச்சிட்டு இருக்கார். அங்க கூட இருந்த மற்ற முடித்திருத்தம் பண்றவங்க எல்லாம் போய் ராஜா கிட்ட போய் கோல் மூட்டுறாங்க. பாத்தீங்களா ராஜா, அவன் உங்களுக்கு வேலை செய்யாம கோயில்ல போய் ஆடிட்டு இருக்கான், உங்களுக்கு வரல பாத்தீங்களா? என்ன ஒரு அவனுக்கு திமிரு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உசுப்பிட்டு இருக்காங்க ராஜா. அப்ப திடீர்னு பார்த்தா ஷேனாய் வந்துட்டார். வந்த உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்ன வந்துட்டானே அவன் சொல்லிட்டு அவன் விட்டு போயிட்டான். ஷேனாய் என்ன பண்றாரு? இப்ப ராஜாவுக்கு முடித்திருத்தத்துக்கு உட்கார வச்சுட்டார். ராஜா உட்கார வச்சுட்டு அவர் தலையில கொஞ்சம் தண்ணி எல்லாம் போட்டு செய்வாங்க இல்லையா? ஸோ தண்ணி எல்லாம் போட்டு தலையெல்லாம் மசாஜ் பண்ண ஆரம்பிச்சா இத்தனை நாளா இல்லாத ஒரு சுகம் அவனுக்கு ஏற்பட்டலாம். இத்தனை நாளா தொட்டா அவனுக்கு ஒண்ணும் பெருசா தெரியலையா. ஆனா இன்னைக்கு அந்த ஷேனாயை தொட்ட உடனே அவனுக்கு ஜிலு 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 ஜிலுன்ட்டு ஏதோ ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருந்த, என்னன்னு தெரியலையா, ஆனா ஆனந்தமா இருந்தது. பகவத்கீதையில பார்த்தோம் அப்படின்னா, பிரம்ம சம்ஸ்பர்ஷம் போகம் சுகம் அஷ்ணுதே, அத்தியந்த சுகம் அஷ்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கிருஷ்ணர் 6ஆம் அத்தியாயத்துல சொல்வார். பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அப்படின்னு சொல்லி சொல்வார். இந்த ஆத்மா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கட்டத்துல நான் ஆத்மான்றதை உணர்ந்துட்டு பரமாத்மாவை தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பானா. அந்த பரமாத்மாவை தியானம் பண்ண ஒரு சமயம் என்ன பண்ணுவான்? அந்த பரமாத்மாவை போய் தொடுவானா. சம்ஸ்பர்ஷம் தான் சொல்றேன். தொட்ட உடனே
அத்தியந்த சுகம் அஷ்ணுத்தேன்னு சொல்லி சொல்றார். அளவு கடந்த ஆனந்தம் அவனுக்கு கிடைச்சிடும். பகவானை தொட்டா அவ்வளவு ஆனந்தம் கிடைக்கும். ஏன்னா அவள் தான் ஆனந்த மூர்த்தியா இருக்காரு இல்லையா. நாம எல்லாம் இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை தொட்டு தொட்டு சந்தோஷம் அடைய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நமக்கு சந்தோஷமே கொடுக்காது. சில பேர் வந்து பேப்பரை தொட்டு தொட்டு, பேப்பர் அப்படின்னா பணம் அப்படின்ற பேப்பரை தொட்டு தொட்டு சந்தோஷம் அடைய நினைக்கிறாங்க. சில பேர் நகையை தொட்டு தொட்டு பட சந்தோஷம் அடைய நினைக்கிறாங்க. சில பேர் சேலையை தொட்டு தொட்டு பார்த்து சந்தோஷம் அடைய நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் தோலை தொட்டு பார்த்து சந்தோஷம் அடைய நினைக்கிறாங்க. இப்படி மக்கள் பலவிதமான விஷயத்தை தொட்டு பார்த்து சந்தோஷம் அடைய நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரே ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா. இந்த ஒரு தொடர்பு வந்துடும் அப்படின்னா அதான் நம்மளுக்கு அத்தியந்தமான சுகத்தை கொடுக்குமா. அப்படி என்ன பண்ணாரு பகவான், அவனை தொட்ட உடனே அவனுக்கு ஜிலு 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 ஜிலுன்னு டைப் ஆயிடுச்சான். ரொம்ப சந்தோஷமா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு கூட நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. நிறைய பேர் கட்டிங் கடைக்கு போனா தூங்கிடுவாங்க. ஏன்னா அங்க முடி கட் பண்ணும் போது அவனுக்கு அப்படியே சுகமா இருக்கும். நிறைய பேர் எங்க மாதாஜி இருக்கீங்களுக்குலாம் அது புரியவே புரியாது. எங்க பிரபுஜி யாரா இருந்தாங்கன்னா ஆம்பளைங்க இருந்தாங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நிறைய பேர் கட்டிங்கல்ல போய் அவங்க கொடோட தூங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா போயிடுவாங்க. எந்த வேலையும் கிடையாது, செல்போன் பாக்குற வேலை கிடையாது, எந்த வேலையும் கிடையாது, கம்முன்னு உட்காந்துருப்பான். அப்படி அவன் என்ன பண்றான், பகவான் தொட்ட உடனே அவனுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருந்ததான். முடியெல்லாம் திருத்தம் பண்ணிட்டாரு. எடுத்து கண்ணாடியில காட்டுறார். ராஜா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராஜா பார்த்தானா, நானா இது அப்படின்னு கேட்டானா. நானா இவ்வளவு அழகா இருக்கேன், தினமும் தானா முடி திருத்தம் பண்றேன், இவ்வளவு அழகா நான் பார்த்ததே இல்லையேப்பா, என்ன நான் ரொம்ப அழகா இருக்கேன், எப்படி திடீர்னு எவ்வளவு அழகானு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். நீ யாரு, நீ தினமும் வர்ற மாதிரி தெரியலையே, நீ புதுசா இருக்க மாதிரி தெரியல எனக்கு, நீ தொட்டா வித்தியாசமா இருக்கு, தினமும் தொட்ட மாதிரி இல்லையேன்னு சொல்லி கேட்கிறான். என்ன பண்ணாரு அவரு, திடீர்னுட்டு அந்த ஷேனாய் வந்த ஷேனாயி பாண்டுரங்கனுடைய ரூபத்தை காட்டுறாராம். ரூபத்தை காட்ட உடனே ராஜாவுக்கு விட விட போயிடுச்சு. கிருஷ்ணரை முதல் முறையா பாக்குறான் இல்லையா, அவனா முஸ்லீம். கிருஷ்ணரை முதல் முறையா பார்த்த உடனே அவனுக்கு கையும் உடல காணும் உடல, கண்கள்ல இருந்து ஆனந்த பாஷம் வர ஆரம்பிச்சது, கண்கள்ல இருந்து தண்ணீர் கொட்ட ஆரம்பிக்குது. என்ன பண்ணிட்டான், காலில் விழுந்துட்டான். அந்த ரூபம் பார்த்தா ரொம்ப போய் என்ன பண்றான், பிடிக்க போறான். அவன் சொல்றான், இங்கே இரு, என் கூட இரு அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் இங்கெல்லாம் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். நீங்க இருக்க முடியாதா, நான் ராஜா, நான் சொல்ற பேச்ச கேப்பியா கேட்க மாட்டியா, நான் நீ ராஜாவா, நான் ராஜாவுக்கு ராஜாடா, நான் எல்லாம் கேட்க முடியாது. அப்படியா, நான் பாரு நான் ஜெயில போட போறேன் சொல்லிட்டு என்ன பண்றான், கூட்டிட்டு போய் நான் ஜெயில போட்டான். அவனுக்கு முட்டாளுக்கு தெரியாது பகவானுக்கு ஜெயில போட்டா என்ன, எங்க போட்டா அவர் எங்க கிளம்பி போயிடுவார். இந்த ஜெயில போட்டு அவன் மறைஞ்சு போயிட்டான். ராஜா வந்து பாக்கறான், ஜெயில ஆளை காணும். ராஜாவுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டான் இல்லையா, மறுபடியும் மறுபடியும் தரிசனம் பண்ண நினைக்கிறான். அவனுக்கு எவ்வளவு ஆசை பாருங்க. கிருஷ்ணரை ஒரு முறை தரிசனம் கொடுத்ததே பெரிய விஷயம். அவன் கிருஷ்ணர் தினமும் அவனுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தினமும் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசை. அவனுக்கு வந்து பார்த்துட்டே இருக்கான் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, எங்க இருக்காரா இருக்காரான்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆசை வந்துருச்சு அவனுக்கு. இல்ல, அவனுக்கு என்ன என்ன சொல்றன்னு தெரியல. அவனுக்கு சாப்பாடு உள்ள போல, மனசு மனசு வந்து மனசை பறி கொடுத்துட்டான் பகவான் கிட்ட. புத்தி வேலை செய்யல. அப்படியே பைத்தியம் மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் அரசவையில. எல்லா அமைச்சர்களும் பாக்குறேன், என்ன ராஜா அப்படி உட்காந்துட்டு இருக்கான், எம்பி நல்லா உட்காந்துட்டு இருப்பானே, கம்பீரமா இருப்பானே, என்ன பைத்தியம் பிடிச்ச மாதிரி. யார்கிட்டயும் சொல்லவும் முடியல. சொன்னா ஒத்துப்பாங்களா என்ன அந்த அமைச்சர்கள்லாம். எனக்கு வந்து பாண்டுரங்க நாங்க வந்து கிருஷ்ணர் தான் வந்து காட்சி கொடுத்தான்னு சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். அடுத்த நாள் நிஜமாலுமே ஷேனாய் வந்தார். வந்து மன்னிப்பு கேட்டார். நான் இந்த மாதிரி வர முடியல, நேத்து நான் உங்களை பார்க்க வர முடியல அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்ன உடனே ராஜா சொன்னா, நேத்து நீ வந்தப்பா, ஆனா வேற ரூபத்துல வந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வேற ரூபமா, வேற யார் ரூபம் வந்தது? அதான்ப்பா, உங்க கோயில்ல நீங்க எல்லாரும் போய் பஜனை எல்லாம் பாடுவீங்கல்ல அந்த பந்தரப்பூர்ல, அந்த ரூபத்துல நேத்து நீ வந்த, எனக்கு காட்சி கூட கொடுத்த, நான் மறுபடியும் கேட்டேன், நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த ஷேனாய்க்கு அப்பதான் புரியுது, கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, ஒரு பக்தனுடைய பஜனையை கெடுக்க கூடாது அப்படிங்கிறதுனால முடித்திருத்தம் செய்யக்கூடியவரா வந்து அந்த முஸ்லிம் ராஜாவை தொட்டு சவரம் கூட செஞ்சுட்டு போயிருக்கார். நான் புரிஞ்சுக்கணும், பகவான் எந்த அளவுக்கு பக்தனுக்கு உதவி செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பக்தனுக்கு எப்படி உதவி செய்யறாரு அப்படின்னா, அவன் பக்தி செய்வதில் ஏதாவது தடங்கள் வந்தது அப்படின்னாலும், இல்ல அவன் பக்தி செய்வதற்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டால் என்ன பண்றாரு, அந்த உதவியை பகவானே செய்யறாரு. அந்த உதவி எப்படிப்பட்ட உதவியா இருந்தாலும் இறங்கி பண்றாரு. முடி திருத்தம் பண்ணக்கூடிய உதவி கூட என்ன பண்றாரு, பகவான் இறங்கி பண்றார். இப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்படணும்? நமக்கு முதல்ல நம்பிக்கை வேணும். பகவான் என்ன பார்த்துப்பார், பகவான் எனக்காக இருக்கார் அப்படின்னு நம்பிக்கை வேணும். தினசரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்முடைய பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம்.
எதுக்காக அனுப்புறோம்? ஒரு நம்பிக்கை. ஸ்கூல்ல போய் படிச்சாங்கன்னா அவங்க உருப்படுவாங்க, வேலைக்கு போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸ்கூல் மேல நம்பிக்கை வச்சு அனுப்புறோம். எவ்வளவு பணம் செலவு பண்றோம், ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டுறோம். எவ்வளவு நேரம் செலவு பண்றோம். பசங்க 8 மணி நேரத்துக்கு மேல செலவு பண்றாங்க. எவ்வளவு எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா? என்ன காரணம்? அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய நம்பிக்கை. அவ்வளவுதான். அந்த ஸ்கூல்ல போய் அனுப்புனோம்னா எங்க பசங்க நல்லா இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை. அதே நம்பிக்கை கொஞ்சம் கிருஷ்ணர் மேல வைக்க வேண்டாமா? கொஞ்சமாவது கிருஷ்ணர் மேல வைக்க வேண்டாமா? நம்ம பசங்கள்ல எத்தனை பேரை காலையில எந்திரிச்ச உடனே குளிக்க வச்சு கொஞ்ச நேரம் பகவானை பூஜை பண்ண வைக்கிறோம், இல்ல பகவானுடைய நாமத்தை சொல்ல வைக்கிறோம், இல்ல பகவானுடைய கதைகளை பத்தி சொல்லிக் கொடுக்கிறோம், இல்ல பகவத்கீதையை சொல்லிக் கொடுக்கிறோம், ராமாயண மகாபாரதம் போன்ற கதைகளை சொல்லிக் கொடுக்கிறோம். வாரத்துக்கு ஒரு முறையாவது அவங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு பகவானை தரிசனம் பண்ண வச்சுட்டு சின்ன சின்ன சேவை பண்ண வைக்கிறோம். எத்தனை பேர் பண்றோம்? பண்றதே கிடையாது. காரணம் என்னது? நமக்கு பகவான் மேல நம்பிக்கை கிடையாது. ஒரு சாதாரண ஸ்கூல் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை பகவான் மேல வைக்கிறது கிடையாது. அதே போலதான் வேலைக்கு போறதும். நாள் முழுவதும் என்ன பண்றோம்? வேலைக்கு போயிடுறோம். 8 மணி நேரம் 10 மணி நேரம்னாலும் எவ்வளவு தூரம் கடந்து போய் வேலை பண்ணாலும் ட்ரெயினை பிடிச்சியோ ஃபிளைட்டை பிடிச்சியோ என்ன பண்றோம்? வேலைக்கு போறோம். ஊர் விட்டு ஊருக்கு போய் வேலைக்கு பண்றோம். நாட்டை விட்டு நாட்டுக்கு போய் வேலை பண்றோம். கண்டத்தை விட்டு கண்டத்துக்கு போய் வேலை பண்றோம். எதுக்கு? அங்க போனா அந்த கம்பெனி பாரு என்ன பார்த்துப்பான், அந்த ஓனர் எனக்கு சம்பளம் கொடுப்பான், என்னுடைய வாழ்க்கையை பார்த்துப்பான் அப்படின்ற நம்பிக்கையில போறோம். அதே நம்பிக்கை நம்ம கிருஷ்ணர் மேல வைக்க வேண்டாமா? கிருஷ்ணர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்காக ஏதாவது ஒரு வேலை பண்ண வேண்டாமா? நம்ம எல்லா வேலையும் நம்ம என்ன பண்றோம்? இங்க இருக்கிற சாதாரண முதலாளி பண்றோமே, கிருஷ்ணருக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா உண்மையாலுமே நமக்கு பகவான் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கு. சமைக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அங்க 6 பிரியங்கா அவங்க சமைச்சிட்டே இருக்காங்க. சமைக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சக்தி மசாலா மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. சக்தி மசாலா போட்டா என்னுடைய சாம்பார் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் அதுல பக்தி மசாலா சேர்ந்து போட்டோம் அப்படின்னா, அது பகவான் ஏத்துக்கிட்டாருன்னா அது இன்னும் அமிர்தமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட அவங்க பகவானை பத்தி கேட்டுக்கிட்டே என்ன பண்றாங்க? சமைக்கிறதுனால அதனுடைய சுவை இன்னும் அதிகமா இருக்கு. ஸோ அதனால நமக்கு பகவான் மேல அவ்வளவு நம்பிக்கை வரணும். பகவான் நம்பிக்கை வரதுக்கு நமக்கு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. எதை செய்யல அவரு? என்ன செய்யல அவரு? எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. எல்லாம் செஞ்சாலும் எனக்கு பகவான் என்ன செஞ்சார்? என்ன செஞ்சார்? என்ன செஞ்சார்ன்னு கேள்வி கேட்டே இருக்கும். நீ பேசுறியே, இப்ப பேசுறதுக்கே அவர் செய்யலன்னா அவரால பேசவே முடியாது. நிறைய பேர் பேசவே முடியாம வாய் பே 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 பேன்னு சொல்றவங்களா இருக்காங்க. சோ அப்படி இல்லாம பகவான் நமக்காக எல்லாம் செய்ய தயாரா இருக்கார். நாம் பகவானுக்கு சேவை செய்யறதை காட்டிலும் பகவான் தான் நமக்கு நிறைய சேவை பண்ணிட்டு இருக்கார். அதனால அவருக்கு பேரு யோகாபிதாம் நேதா சொல்லி சொல்றாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா போதுமே. அவ்வளவு பெரிய சுவாமி, அவருக்கு நமக்கு சேவை செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்மால் அவருக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பட் இருந்தாலும் நமக்காக எல்லா விதமான சேவை என்ன பண்றாரு? அவர் இறங்கி செய்யறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தன்னால் நாம அவருக்கு பக்தி செய்ய ஆரம்பிச்சிடும். இதான் யோகவிதாம் நேதா அப்படின்ற நாமத்துக்கான அர்த்தம். பிரதான புருஷேஸ்வரா அப்படின்னு அடுத்த நாமம். பிரதான புருஷேஸ்வரா அப்படின்னா, சரி சார் நீங்க சொல்லிட்டீங்க அடைவதற்கு பகவானே தான் வழி. அந்த பகவானை அடைவதற்கு அவர் என்ன பண்றாரு? நிறைய வழிகளை பக்தர்களுக்கும் பண்றாரு, அபக்தர்களுக்கும் பண்றாரு. அபக்தன் அந்த முஸ்லீம் என்ன பண்றாரு? அவர் பக்தனா மாத்திட்டாரு இல்லையா திடீர்னுட்டு. சோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாரு? வெளியில் இருக்கக்கூடிய மக்களையும் அவர் பக்தி கொண்டு வந்துருவார். எல்லாரையும் பக்தி கொண்டு வந்துருவாரு. அவருக்கு அந்த திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த கேள்வி என்ன தெரியுமா வரும்? நீங்க சொல்றீங்க பக்திக்கு வந்தாடலாம், மறுபடியும் அவங்க பக்தியை விட்டு பின்னாடி போயிட்டாங்கன்னா, ஏன்னா அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் பக்திக்கு வருவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? திடீர்னு பக்தியை விட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் பழைய பழைய இடத்துக்கே போய் சேர்ந்துருவாங்க. மறுபடியும் மாயைக்கு பௌதிக உலகத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. சோ அப்படி போயிட்டா என்ன பண்றது அப்படின்ற அடுத்த கேள்வி வரும். அதுக்குதான் இந்த நாமம் கொடுக்குறாங்க. பிரதான புருஷேஸ்வரகா அப்படின்னு நாமத்தை கொடுக்குறாங்க. என்ன நாமம் இதுக்கு அர்த்தம் அப்படின்னா, பக்திக்கு விரோதியை அழிப்பவன் அப்படின்னு அர்த்தம். பக்திக்கு ஒரு விரோதி இருக்கு. அந்த விரோதியை நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னா பக்தி தன்னப்பால் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணோம்? ஒரு செடியை வச்சுட்டு செடிக்கு தண்ணி ஊற்றினா மட்டும் பார்த்தா அந்த செடியை சுத்தி இருக்கக்கூடிய களைகளை என்ன பண்ணும்? அப்பப்ப சுத்தப்படுத்திட்டே இருக்கும். இல்லைன்னா களைகள் முள் எல்லாம் அதிகம் வளர்ந்துட்டு நம்மளுடைய செடி வீணா போயிடும். அதே போலதான் இங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பக்திக்கு விரோதி கூட என்ன பண்றாராம்? பகவான் அழிக்கக்கூடியவரா இருக்கிறதுனால பிரதான புருஷேஸ்வரகா அப்படின்ற அந்த நாமத்தை சொல்றார். இந்த நாமத்தினுடைய அர்த்தத்தை நம்ம என்ன பண்ணலாம்? நாளைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். ஆல்ரெடி இங்க 6:50 ஆயிடுது. சரி, இப்ப எனக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நம்ம நாளைக்கு இந்த பிரதான புருஷேஸ்வரகா, அதுக்கப்புறம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நாமம் இருக்கு, நாரசிம்ம வபுகு அப்படின்ற நாமம், ஸ்ரீமான் அப்படின்ற நாமம். நாளைக்கு இந்த 3 நாமங்களை பார்க்கலாம். ரொம்ப அழகான அர்த்தங்கள் இருக்கு. நான் போன முறையே சொல்லியிருந்தேன், நீங்க வரும்போது ஒவ்வொருத்தர
இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் கிளாஸ் கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு கிளாஸ் கேட்டவங்க எல்லாருக்குமே ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. பிரபுஜி, அதான் நம்ம மகா மந்திரம் சொல்லும் போது கொஞ்ச நேரம் சொல்றோம், அப்புறம் ஒரு ரெண்டு மூணு அப்படியே மைண்ட் டைவர்ட் ஆயிடுது, திருப்பி பிடிச்சு பிடிச்சி பண்றோம். இது ஒண்ணு நமக்கு பிரச்சனை கிடையாது இல்ல பிரபுஜி? இல்ல வேற என்ன டிப்ஸ் இருந்தா கொடுங்க பிரபுஜி. கண்டினியூவா வந்து அவர் நினைவிலே மந்திரம் சொல்லும் போது கான்சென்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் வர மாட்டேங்குது, மந்திரம் சொல்லும் பொழுது அங்கங்க ஓடி போயிடுது அப்படின்னு சொல்றீங்க. அது செஞ்சு அப்படி இருக்குது அப்படின்னா நீங்க கரெக்டா மந்திரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த 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 பிறவில நாம் எத்தனையோ டிஸ்டர்பன்ஸோட தான் வந்திருக்கோம். நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம ஒன்றும் மகா மந்திரம் எல்லாம் சொல்லி பிறக்கல இல்லையா? இப்பதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, மந்திரம் கிடைச்சிருக்கு. அதனால உடனே இந்த மந்திரத்தை சொல்றது அப்படிங்கிற கஷ்டம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து 16 மாலை கிடையாது, வெறும் ஒரே ஒரு மாலை கான்சென்ட்ரேஷனோட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பெரிய விஷயம். இன்னும் ஒரு மாலை கூட கிடையாது, வெறும் 3 மந்திரத்தை எந்த விதமான டைவர்ஷனும் இல்லாம நீங்க மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே பெரிய விஷயம் தான். ஏன்னா யோகம் அப்படிங்கிறது அப்படிப்பட்டதுதான். நம்ம என்ன பண்ண முயற்சி பண்றோம், மனசை வந்து இழுத்து கொண்டு வந்து பிடிச்சு நிறுத்த முயற்சி பண்றோம். மனசு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லும் பொழுது அர்ஜுனன் அதான் சொல்றான், மனசு ஓடிக்கிட்டே இருக்கு கிருஷ்ணன் சொல்றோம். அப்படிதான்ப்பா இருக்கும் மனசுன்னா, நீ தான் என்ன பண்ணும், அதை கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து வைக்கணும். அதுக்கு பிறகுதான் நாம வந்து தாரணம் அப்படின்னு சொல்றோம். சோ பிரத்யம் அப்படின்னு சொல்றாங்க. பிரத்யம் அப்படின்னா ஓடிட்டு இருக்கக்கூடிய மனசை இழுத்து கொண்டு வந்து இந்த மந்திரத்துல உட்கார வைக்கிறது பேர் தான் பிரத்ய அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது பயிற்சி தான். அது பயிற்சியினாலதான் வரும். அதற்கு ஒரு எளிய டிப்ஸ் என்ன அப்படின்னா, பக்தர்களோட சேர்ந்து உட்காந்து நம்ம ஜபம் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஸ்ரீல பிரபுபாதர் வந்து நமக்கு அந்த ஒரு வழிமுறை தான் கொடுத்திருக்காரு. கோவில்ல காலையில எல்லாரும் மங்களாரத்தி அட்டன் பண்ணிட்டு, மங்களாரத்தி முடிச்சதுக்கு அப்புறம் சின்ன சின்ன குழுவா சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டா உட்காந்துருப்பாங்க. ஒரு 4-5 பக்தர் சேர்ந்து சேர்ந்து உட்காந்துருப்பாங்க. உட்காந்து என்ன பண்ணுவாங்க, மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க இண்டிவிஜுவலா சொல்லுவாங்க, பட் எல்லாரும் குழுவா உட்காந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் இன்னும் அதிகமாகும். மற்ற பக்தர்களோட சேர்ந்து நம்ம சொல்லும் போது அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு வந்து சேர்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கான்சென்ட்ரேஷனோட சொல்லுவோம். ஸோ நீங்க பக்கத்துல எங்கேயாவது இஸ்கான் டெம்பிள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, முடிஞ்சா தினமும் போக முடியல அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாளாவது என்ன பண்ணுங்க, கோவில்ல போய் உட்கார்ந்து பக்தர்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதுதான் வந்து ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட். இல்லைன்னா பிரபுபாதருடைய குறைஞ்சபட்சம் பிரபுபாதருடைய சாண்டிங் பாக்ஸை போட்டுட்டு அதை கேட்டுட்டே சாண்ட் பண்ணலாம். பட் ரெக்கமெண்டட் மெத்தட் என்ன அப்படின்னா, நேரடியா கோயில்ல போய் உட்காந்து என்ன பண்ணலாம், சாண்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஒவ்வொரு சில சமயம் நம்ம தூங்கிட்டு இருப்போம் ஜெபம் பண்ணும்போது. அப்ப பிரபுபாதோட சாண்டிங் மிஷின் இருக்குல்ல, அதை நம்மளை எழுப்பி விடாது. சாண்டிங் மிஷின் என்ன பண்ணுவார் பிரபுபாத், ராம் ஹரி ஹரி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரி ராம் ஹரி ராம் 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 ஹரி ஹரி அப்படி போயிட்டே இருப்பாரு. நம்ம தினமும் அப்படிதான் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம இங்க தூங்கிட்டு இருப்போம், பிரபுபாத் பாட்டு சாடிட்டு இருப்பாரு, மாலையை பாட்டு நம்ம உருட்டிட்டு இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. சோ பக்தரோட பக்கத்துல உட்காந்து வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணாரு, ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவார். நம்ம உடனே டக்குன்னு எந்திரிச்சு நம்மளுக்கு தட்டி விடுவாங்க, எந்திரிங்கன்னு சொல்லி தட்டி விடுவாங்க. அதனால இன்னைக்கு நம்ம பக்தரோட சேர்ந்து சாண்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஓகே பிரபுஜி, தேங்க்ஸ். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? திருவள்ளூர் பிரபுஜி, திருவள்ளூர். ஓகே. திருவள்ளூர்ல இஸ்கான் டெம்பிள் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் இருந்துச்சுன்னா நீங்க போய் பக்கத்துல போய் சாண்ட் பண்ணலாம். பிரபுஜி இங்க திருவள்ளூர்ல இருக்குது. நாங்க சண்டே சண்டே தான் பண்ணுவாங்க. சண்டே போவோம் பிரபுஜி நாங்க. ஓகே, சண்டே போனாலும் காலைல போய் சாண்ட் பண்ற மாதிரி போங்க, பக்தர்களோட சேர்ந்து சாண்ட் பண்ற மாதிரி இருந்தா பண்ணுங்க, சாண்ட் பண்ணுங்க. சரிங்க பிரபுஜி, தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. விஜயலட்சுமி ராகவாச்சாரி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் குருஜி. ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம். இவர் கேட்ட டவுட்டை நானும் கேட்கணும்னு இருந்தேன். ஃபர்ஸ்ட் பர்சன், அதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்துட்டேன். ரெண்டாவது, அவ்யய புருஷக் சாட்சி சேத்திரக் ஞோக்ஷர ஏவச்ச இன்னைக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அந்த ஏவச்சங்கிறது வந்து ஆக்சுவலா என்ன அப்படின்னு சொல்ல முடியும்? ஏவச்ச அப்படின்னா மற்றும், மேலும் அப்படின்னு அர்த்தம். மேலும். ஓ சரி சரி. அதுக்கப்புறம் 20 சொல்லுங்க. அது வந்து நாமம் கிடையாது,
ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன் தான். அண்டுன்னு யூஸ் பண்ணுவோம், அண்டு ஆ, இஃப் ஆ, எல்லாம் யூஸ் ஆ, ஓ, பண்ணுவோம். அப்புறம் 26வது ஸ்டான்ஸா, எனக்கு நாமாவளி எத்தனாவது நாமம்னு தெரியல, இப்பதானே கத்துக்கிறோம். சுப்ரசாத பிரசன்னாத்மான்னு ஸ்டார்ட் ஆகும். அதுல சத்கர்தா சத்கிருதக் சாதுர் ஜஹ்னுர் நாராயணோ நர அப்படிதான் வரணும். ஏன்னா அந்த பக்கத்துல ஒரு 2 டாட் வச்சு ஹா இருக்கு. அது நரஹான்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், அதை சொல்ல மாட்டேன், நரன்னு சொல்லுவேன். அது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல. நான் சத்கர்த்தா வந்து சத்கிருதக் சாதுர் ஜஹ்னோர் நாராயணோ நர. ஆனா பக்கத்துல பார்த்தீங்கன்னா 2 டாட் இருக்கு. 26 ஸ்டான்ஸா நரகன்னு தான் எல்லா புக்லயும் இருக்கு. முதல்லலாம் நரகன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்ப அது தப்பா இருக்கேன்னு. அதே மாதிரி மகாலட்சுமி அஷ்டகத்திலயும் இருக்கு ஒரு இடத்துல. பிரசாத பிரசன்னாத்மா தானே. ஆமா, விஸ்வதுருக் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கர்த்தா சத்கிருதக் சாதுர் ஜக்னோர் நாராயணோ நாராயணோ நரஹ. நரகன்னு தான் சொல்லணுமா அத? ஆமா சரி, சரி, சரி. அது நீங்க நாமாவளி சொல்லச்சு அதுக்கு அர்த்தம் சொல்லுவேன். சரி. ஆமா ஆமா. சரி, பார்க்கும்போது சரி. வரல. இன்னும் நன்றி, நன்றி குருஜி, நன்றி. ரொம்ப நல்லா இருக்கு உங்க கிளாஸ். யூடியூப்லயும் போய் பாக்குறேன். okay. இது அந்த ராமாயண மகாபாரதமும் எடுக்கிறீங்களா? அந்த எடுத்திருக்கேன், யூடியூப்ல முன்னாடி இருக்கா? எடுத்திருக்கேன், ஆ, ராமாயணம் வந்து டீடைல்டா பேசணும். ஒவ்வொரு ஸ்லோகமா எடுத்து ம், ஆஹ் பாலகாண்டம் பேசியிருக்கோம். அதே போல அயோத்திய காண்டம் ஆரம்பிச்சோம். ம். நம்ம ராமாயணம் வந்து ஜஸ்ட் கதையா படிச்சுட்டு போயிருப்போம், கதையா கேட்டிருப்போம். ஆமா, அப்படி இல்லாம பாலகாண்டம் பார்த்தேன். ம், இப்ப வந்து எப்படி பாகவதம் இருக்கு இல்லையா, அது போல ம், பாகவதம் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய புக்ல பாத்தீங்கன்னா ஸ்லோகமா தனித்தனி விளக்கம் இருக்கும். அதே ம், போல நமக்கு வந்து சாப்டர் வைஸா அந்த ராமாயணத்தை டீடைல்டா பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். கொரோனா டைம்ல ம், ஈவினிங் டைம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அது ம். 2 பேசியிருக்கோம். ஸ்டாப். இனிமேல் ஒவ்வொன்றும் பேசணும். அது வரும் இல்லையா? அது யூடியூப்ல இனிமே வரச்சே எங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாங்க உங்க இதுல சப்ஸ்கிரைப் பண்ணா தெரியுமா? சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நோட்டிபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்க பக்கத்துல பெல் ஐகான் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணீங்க ஆமா. அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, ஓகே. ஓகே. அப்புறம் இது சொன்னேன், இப்போ இந்த பகவத்கீதா ஸ்லோகா கிளாஸ் நடக்கறச்சே ரொம்ப நாளா சொல்லி தர்றாரு அவர். அதுல சொல்லி ம். கொடுக்கறச்சே புக்ல சில டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? ம். பிரபுபாதர் புக் இல்லாத வேற புக்கா இருந்தா நீங்க அதுல மாத்திக்கோங்க அப்படின்னார். ஆனா ம். இப்ப நீங்க சொன்னோன்னே எனக்கு பயம் வந்துருக்கு. கீத புக் எடுத்து பார்த்தேன், எதுலயாவது அடிச்சிருக்கோமான்னு. எங்கேயுமே நான் அடிக்கல, பட் திருத்தின்னு இருக்கேன் அந்த இடத்துல. பட் அத கூட இனிமே எழுதக்கூடாதோ பக்கத்துல அப்படிங்கிற டவுட்ட இப்ப உங்கள்ட்ட நான் கேக்குறேன், புக்கள் முன்வைக்கிறேன். எதுவுமே எழுதக்கூடாது, புக்கள் எதுவுமே சரி, எழுதக்கூடாது. நிறைய பேர் சரி. நான் பகவத்கீதை பார்த்திருக்கேன், நிறைய அடிச்சு எழுதி என்னவோ பண்ணி ஆ, வச்சிருப்பாங்க. பகவத்கீதை நம்ம அடிக்கல. எதுவும் ஆ, எழுதக்கூடாது. ஆ. எழுதவும் கூடாது. எதுல அதான். கீரை அண்டர்லைன் பண்றது, கீறுறது, நோட்ஸ் எழுதி வைக்கிறது சரி, எதுவும் சரி, பண்ணக்கூடாது. சரி, சரி. ஓகே, ஓகே. இனிமே நோட்டு போட்டு தனியா எழுதிக்கிறோம். அவர் சொன்னார், நீங்க குறிச்சுக்கோங்க ஒண்ணு. நோட்டு நன்றி போடுங்க. குருஜி, ரொம்ப நல்லா இருக்கு உங்க கிளாஸ். இதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் எப்பயுமே. குருஜி நன்றி, நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஆனந்திராஜன், குருஜி வணக்கம். ஜெய் குருஜி. காஞ்சிபுரம், கட்டாயம் வாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. நான் குருஜி கேக்குதுங்களா? ஹலோ. கேக்குது, சொல்லுங்க. ஜெய், நான் இங்க ஹரே கிருஷ்ணா, கேக்குது. குருஜி இங்க குனியமுத்தூர் பகுதியில நம்மளோட பஜன் இது நடத்தலாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நீங்க இந்த பக்கம் வந்தா கூப்பிடுறதா சொல்லியிருந்தீங்க. ஆனா ஃபோன் இல்ல பண்ணேன். நானு கோயம்புத்தூர் வரவே இல்லை. கோயம்புத்தூர் வந்தாதான் அங்க. எனக்கு வந்து இப்ப மே மந்த் மேபி 10ஆம் தேதிக்கு மேல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. மே ஓ, ஓ, 10ஆம் தேதிக்கு மேல. சரி, சரிங்க. அப்பதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உங்க நம்பரை கொடுத்துருந்தீங்க இல்லையா, உங்களுக்கு கூப்பிட்டேன். ஆஹா. சரி, பிஸியா இருந்தது. சரி, நீங்க ஏதாவது வேலையா இருந்திருப்பீங்க அப்படின்ட்டு நீங்க விட்டுட்டேன். மெசேஜ் பண்ணிருங்க, எனக்கு எதுவுமே வாய்ஸ் மெசேஜ் பண்ணிருங்க. நான் பார்த்துட்டு மறுபடியும் கால் பண்ணிடுறேன். ஏன்னா வேற ப்ரோக்ராம்ல இருந்து நான் எடுக்க மாட்டேன். அதே போல புது நம்பர் இருந்தா மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். ஸோ சரி, நீங்க சரி. மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணுவேன் கண்டிப்பா. ஓ, மேற்கு மேலதான் வருவீங்களா? மே மாசம் தான் வரும். மே 10க்கு மேல வரும். இங்க இங்க ஏதாவது இருக்காது ஜி, நம்ம ஈசானோடது ஏதாவது இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கும், எனக்கு தெரியல. பட் ப்ளீஸ் ஓப்பன் மை ஸ்பீக்கர், ஐ எம் ஹேவிங் ஒன் டவுட். நமஸ்தே ரவிசங்கரி. அங்க வந்து நம்ம இஸ்கான் டெம்பிள் இருக்கு. பட் உங்க ஏரியால நடக்குதா அப்படின்னு தெரியல எனக்கு. பட் நான் பார்த்து சொல்றேன். நீங்க மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, நான் விசாரிச்சு சொல்றேன் உங்களுக்கு. நன்றி குருஜி, நன்றி, நன்றி. தேங்க்யூ. ஓகே. நெக்ஸ்ட் பிரியா கோபிநாத்.
அன்மியூட் பண்ணிக்கோங்க. என்ன எல்லார் வீட்லயும் சமையல் நடக்கும்னு பார்த்தா யார் வீட்லயும் சமையல் நடக்கவே இல்லை. ஒரே ஒருத்தவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் காலைல லீவ். ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிட்டீங்களா இல்ல நேத்தே இருக்கா சமைச்சது? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்கம்மா. குழந்தை ஹரே கிருஷ்ணா. இருக்காங்க பிரபுஜி, அதனால கொஞ்சம் நாங்க பொறுமையா இதை கேட்டுட்டு அப்புறம் போய் சமைக்க ஆரம்பிப்போம் பிரபுஜி. வெரி குட். நீங்களா எக்ஸ்பர்ட்ஸ் இல்லையா? ஹாஃப் அன் அவர் போதும் உங்களுக்கு, டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். இல்ல பிரபுஜி, மாறணும் பிரபுஜி. நாங்க கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா எங்களை மாத்திக்க முயற்சி பண்றோம் பிரபுஜி. வெரி குட். அதே போல இந்த நேம்ல, உங்க நேம்ல பிரியா கோபிநாத் அப்படின்னு இருக்கு. அந்த பிக்கு பதிலா பி அப்படின்னு வரணும். ஜஸ்ட் ஒரு சின்ன கரெக்ஷன். அவரோட நேம் மேபி வந்து நீங்க வந்து வருங்க பிரபுஜி. அவரோட நீங்க நேம்ல அப்படிதான் தான் கோபிநாத் தான் அவரோட கொடுத்திருக்காங்க பிரபுஜி. தமிழ்ல அதனால தமிழ் அப்படி நம்ம சொல்லி சொல்லி பழகிட்டோம். ஆக்சுவலா கோபி அப்படின்னு வரணும், பி அப்படின்றது வரணும். பட் நிறைய பேர் தமிழ் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. பரவாயில்ல. கொஸ்டின் பிரபுஜி, இப்ப எனக்கு 2 பொன் குழந்தைங்க. இப்ப அவங்களுக்கு நான் இந்த பகவத்கீதை, ராமாயணம்லாம் சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் அந்த என்கிட்ட பிரபுபாதர் அவரோட குருஜியோட புக் இருக்கு. இப்ப நான் அதை அவங்களுக்கு சொல்லி தரலாமா? அவங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது? ஏன்னா அவங்களுக்கு இப்ப மகாபாரதம் எதுவுமே தெரியாதுங்க பிரபுஜி. நேத்து ஒரு ஃபர்ஸ்ட் இது எடுத்தேன். ஏஜ் ஆகுது? துரியோதனா இப்ப திருதராஷ்டிரர்ல இருந்து தானே ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு யாரு அதெல்லாம் சொல்லிதான் நான் புரிய வைக்க முடியுது. அவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? என்ன ஏஜ் ஆகுது? 2 பேர் அவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? என்ன வயசு ஆகுது? ஒரு குழந்தைக்கு 10 வயசு, ஒரு குழந்தைக்கு 12 வயசு ஆகுது குருஜி. ரெண்டு பேருமே பொன் குழந்தைங்க. ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா முதல்ல ராமாயணம் சொல்லி கொடுங்க. முதல்ல அவங்க என்ன பண்ணட்டும், ராமாயணம் கதை கேட்கட்டும். ராமாயணம் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு நம்முடைய கலாச்சாரம் என்னன்னு தெரியும், நம்முடைய பழக்கம் என்னன்னு தெரியும், பக்தினா என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும், பக்தர்கள் என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும், தர்மம்னா என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும், அதர்மம்னா என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மெதுவா மகாபாரதத்தினுடைய மேலோட்டமான முக்கியமான கதையை மட்டும் சொல்லிக் கொடுங்க. அதுக்கு சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் இருக்கு. வெறும் ஸ்டோரிஸ் மட்டும் சொல்லக்கூடிய புக்ஸ் எல்லாம் இருக்கு. அதன் பிறகு நீங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கு பகவத்கீதை இப்ப நீங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கு பகவத்கீதையோட ஸ்லோகத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணுவீங்க. வெறும் ஸ்லோகத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணட்டும். விளக்கம் அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ 2வது விஷயம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணட்டும். ராமாயண மகாபாரதத்துல இருந்து கதை கேட்டுட்டே இருக்கட்டும். அதன் பிறகு என்ன பண்ணலாம், ஒன்ஸ் அவங்களுக்கு இதுல பேசிக் நாலேஜ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்க பகவத்கீதை சொல்லி கொடுத்தீங்கன்னா புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தான் முக்கியம். நம்ம அவங்களுக்கு ஸ்டோரி ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணணும். ராமாயணம் மகாபாரதம் இது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே பிரபுஜி. அப்புறம் இன்னொரு டவுட் இருக்கு பிரபுஜி. இப்ப உடம்பு முடியாத டைம்ல இப்ப நம்ம நாம ஜபம் பண்ணணும்னா இப்ப என்னால உட்கார்ந்து பண்ண முடியல அப்படின்ற சுச்சுவேஷன் நிறைய சில டைம் யாருக்காவது இருக்கும் பிரபுஜி. அந்த டைம்ல நம்மளால படுத்துன்னு சொன்னா அது ஒரு அபத்தம் ஆயிடுமான்றது எனக்கு நிறைய பக்தர்கள் பகவான் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு எண்ணத்தான் பாக்குறதே தவிர நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் அவர் பாக்குறதே கிடையாது. நாம் ஹரே கிருஷ்ண மந்திரம் பகவானுடைய நாமத்தை சொல்லணும் அப்படின்னு எண்ணம் இருக்கு. ஆனா உடம்பு முடியல, என்ன பண்ணலாம், படுத்துக்கிட்டே சொல்லலாம். எங்களுடைய குரு மகாராஜ் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு சில சமயம் அவருக்கு பேக் பெயின் வந்துடும். குறைஞ்சபட்சம் 1 மாசம் நினைக்கிறேன். 1 மாசம் என்ன பண்ணாருன்னா சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். படுத்துக்கிட்டே என்ன பண்ணுவாருன்னா பாகவதம் கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தார் கோவில்ல கூட. ஸ்ரீல பிரபுபாதர் அதை பண்ணாரு. கடைசி 3 மாசம் பார்த்தோன்னா அவர் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய 3 மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா படுத்து படிக்காதான் இருந்தாரு. ஆனா படுத்துட்டு என்ன பண்ணாரு, அவர் பாகவதம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அதனால இதுல உடம்புக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா உட்காந்துட்டு பண்ணலாம், குளிச்சுட்டு உட்காந்துட்டு பண்ணலாம். உடம்பு ஆரோக்கியமா இல்லையா என்ன பண்ணலாம், எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்ன பண்ணணும், நம்ம பக்தி செய்யணும், மகாமந்திரத்தை விட்டுறக்கூடாது அப்படிங்கறதான் விஷயம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஓகே, ரவிசங்கரி ஜி. நமஸ்தே ஜி. கேக்குதா ஜி? நான் சென்னையில இருந்து பேசுறேன். நான் உங்க கிளாஸ் டெய்லி அட்டெண்ட் பண்றேன். எனக்கு வந்து சான்ஸ்கிரிட் என்ன ஜி? டெய்லி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்களா? டெய்லி கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்களா? அதான் டெய்லி கிளாஸ்ல ஜி. இத போல லைவ்ல மொபைல்ல போடுவேன், வந்துடும். அப்போ அட்டெண்ட் பண்ணுவேன். வாக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு ப்ரே எல்லாம் முடிச்சிட்டு. எனக்கு வந்து சான்ஸ்கிரிட் கத்துக்கணும் ஜி. நான் வந்து ரிட்டையர்டு HM. I am 61. ஓகே. நான் வந்து சான்ஸ்கிரிட் கத்துக்கணும் அப்படின்னா முதல்ல
அதற்கான பர்பஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சான்ஸ்கிரிட் ஏன் கத்துக்கணும் அப்படின்ற பர்பஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் கிளியரா இருந்தீங்கன்னா போதும். ஏதோ ஒரு சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு கத்துக்க தேவையில்லை. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு சம்ஸ்கிருதம் படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சம்ஸ்கிருதம் அப்படின்ற லாங்குவேஜை நீங்க கத்துக்கிறதுக்கு 12 வருஷம் ஆகும் இல்ல ஜி கம்ப்ளீட்டா சான்ஸ்கிரிட் கத்துக்கிறதுக்கு. வந்து சாரி நமக்கு ஜி, நம்ம மகாபாரத் படிக்கிறதுக்கு ஒண்டிதான் கத்துக்கணும். அதுல அது ஓகே, அதுக்கு தமிழ்லயே வந்து நம்மளுக்கு வருது ஜி. டிரான்ஸ்லேஷனே நான் இருக்கு. ஒரு அதுக்கு நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷன் புக்ஸே ஆ, இருக்கு. நீங்க வந்து ஆ, சம்ஸ்கிருதம் படிச்சுட்டு தான் அதை படிக்கணும் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். சம்ஸ்கிருதம் ஆ, படிக்கிறதுலே பல வருஷம் போயிடும். மறுபடியும் நம்ம வந்து மகாபாரத்தை விட்டுருவோம். அதனால நம்மளுக்கு ஓகே டிரான்ஸ்லேஷன் ஜி. நல்ல டிரான்ஸ்லேஷன்லாம் இருக்கு. நல்ல டிரான்ஸ்லேஷன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா நல்லா படிக்கலாம். ஆ, சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது நீங்க பேசிக் தெரிஞ்சுக்கலாம். பேசிக் அப்படிங்கிறது இப்ப எப்படி வந்து ஒரு ஸ்லோகத்தை உச்சரிக்கிறது, ஒரு அதான் வேணும் ஜி. ஸ்லோகத்தை வந்து எப்படி ஒரு பிரேக் பண்ணி வேர்ட்ஸை பிரேக் பண்ணி பாக்குறது. சோ அந்த ம், மாதிரி நீங்க கத்துக்கலாம். அது பேசிக் எல்லாம் கத்துக்கலாம் நீங்க. ஆ, பட் சான்ஸ்கிரிட்டோட கிராமர் கத்துக்கிறது அப்படிங்கிறது ஆ, ரொம்ப கஷ்டமான விஷயம். அது கத்துக்கிறது எப்படி நம்மளுக்கு குறைஞ்சபட்ச ஆகும் மாதிரி 12 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. ஆ, ஸோ நானும் சம்ஸ்கிருதம் படிச்சேன். ஆனா எது வரைக்கும் படிச்சேன் அப்படின்னா பேசிக் தேவையான படிச்சேன். ஸ்லோகத்தை ம், புரிஞ்சுக்கிற அளவுக்கு, ஸ்லோகத்தை பிரிச்சு பார்த்து அது உச்சரிக்கக்கூடிய அளவுக்கு. ஸோ ஆ. உச்சரிப்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அதேதான் ஜி, நான் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப வந்து ஆ, சம்ஸ்கிருத பாரதி அப்படின்னு ஒரு ஒரு பீப்புள் இருக்காங்க. ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஆ, அந்த சம்ஸ்கிருத பாரதியில் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து சம்ஸ்கிருதம் பேசிக் விஷயம், ஸ்லோகம் உச்சரிக்கிறது, அப்புறம் ஆ, பேசிக்கா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆ. ஸ்போக்கன் ஸ்போக்கன் ஹிந்தி இருக்கு இல்லையா, அது போல இது வந்து ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட் மாதிரி. ஸோ சின்ன எங்க சின்ன எப்படி கோர்ஸ் அது எல்லாம் அவங்ககிட்ட கிடைக்குது இருக்கும். நீங்க ஒரு கோர்ஸ் 2 கோர்ஸ் ஜி? அது எங்க ஆன்லைன்ல கிடைக்கும் நீங்க ஜி? வாங்கிக்கலாம். சம்ஸ்கிருத பாரதி அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் இல்ல நீங்க ஆன்லைன்ல நீங்க பார்க்கலாம். ஆன்லைன்ல இருக்கும் சம்ஸ்கிருத பாரதி கரெக்டா ஜி? சம்ஸ்கிருத பாரதி. அது வந்து ஆன்லைன்ல கிடைக்கும். ஆ, நீங்க வந்து புக்ஸ் வாங்கி அவங்ககிட்ட ஆன்லைன்லயே படிச்சு எழுதுறது எல்லாம் பண்ணலாம். ஆ, ஆ, பட் அதான் நான் சொன்ன நோக்கம் நம்மளுக்கு என்னன்னு புரிஞ்சுக்கணும். சம்ஸ்கிருதம் படிக்கிறது அவசியமா அப்படின்னா உண்மையிலே எல்லாமே நீங்க டிரான்ஸ்லேஷன் வந்துடுச்சு. சோ நீங்க போய் ஓ, பார்த்தா தெரியும். ஐயோ இது படிக்கிறது நான் புக்கே படிச்சு நீங்க நிறைய பேருக்கு புக் படிக்கவே டைம் இல்ல, புக் படிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம ஆ. இன்னும் சம்ஸ்கிருதம் படிச்சுட்டு இது வந்து மலையை தோண்டி எலிய பிடிக்கிற கதையா மாறி போயிடும். ஆமா ஜி. ஆக்சுவலா நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிட்டோம் சொல்லவா ஜி? சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து நான் ரிட்டையர் ம். ஆனோடனே சான்ஸ்கிரிட் படிக்கணும்னு சொல்லிதான் நம்ம சென்னையில வந்து டி நகர்ல இந்தி பிரச்சார சபா இருக்கு. சோ ஹிந்தி படிச்சா சான்ஸ்கிரிட் ஈஸியா படிக்கலாம்னு சொல்லவே நான் ஹிந்தில 2 எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனா அதுக்குள்ளேயே எனக்கு ம். வந்து கொஞ்சம் ஸ்டொமக்ல வந்து ஒரு ஆபரேஷன் நடந்தது. அப்புறமா யோசிச்சேன். நான் அப்புறமா கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணச்சேன். அந்த நம்ம பகவத்கீதால இருக்க வேர்டிங்ஸ் அந்த வடமொழி எழுத்துக்கள் வந்து என்னால உச்சரிக்கிறதுக்கு பிராக்டிஸ் வேணும். அவ்வளவுதான் எனக்கு சான்ஸ்கிரிட். மத்தபடி எதுவும் வேண்டாம். அதாவது நம்ம பகவத்கீதால இருக்க ஸ்லோகன்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஜி, அதை படிச்சச்ச நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு படிக்க கூடாது. அதை உச்சரிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் படிக்கதான் எனக்கு சான்ஸ்கிரிட் வேணும். மத்தபடி வேற எதுக்குமே வேண்டாம். பிகாஸ் நான் தான் நியர்லி அப்ப போதும். அப்ப நீங்க பேசிக்கா படிச்சுக்கிட்டா போதும். பேசிக் மட்டும் ஆமா. படிச்சா போதும். அதிகம் அதே ஒரு ஒரு செஷன் ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் படிச்சா போதும். நீங்க அதிகம் அதுக்குள்ள போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நமக்கு முக்கியம் வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு அவருக்கு போய் அடையிறது அப்படிங்கறதா. ஆமா ஜி. அதனால ஆமா. அந்த ஒரு குறிக்கோளோட நீங்க வந்து பேசிக் மட்டும் கத்துக்கோங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே ஜி. அது இந்தி பிரச்சார சபாலே இருக்கா ஜி? ஹிந்தி பிரச்சார பத்தி எனக்கு தெரியாது எனக்கு. பட் சம்ஸ்கிருத பாரதியில கண்டிப்பா சொல்லி கொடுக்குறேன். அது ஸ்பெல்லிங் ஜி சம்ஸ்கிருத பாரதி அவ்வளவுதான். சம்ஸ்கிருத பாரதி SAM சம்ஸ்கிருத SKRITI சம்ஸ்கிருத பாரதி BHARATI SAMS எழுதிட்டேன் ஜி. KRITI சம்ஸ்கிருத பாரதி BHARTI. ஓகே ஜி. தேங்க்யூ ஜி. இவ்வளவுதான் எனக்கு வேணும். ஏன்னா இதுக்கு மேல நான் ஒன்னும் பண்ண போறது இல்ல. அதுக்காக தான் ஜி. ரொம்ப நன்றி ஜி. தேங்க்யூ ஜி. ஓகே நெக்ஸ்ட் விஜயலட்சுமி ஆராச்சாரி கேட்டாங்க. ஓகே யுவராணி ராதாகிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, இப்போ ஒரு தீட்சை வாங்கணும்னா அடிப்படையா ஸ்டார்டிங் இப்ப நான் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கேன்.
தீட்சை வாங்கணும்னா என்ன பண்ணணும், எப்படி கொஞ்சம் எப்படி தீட்சை நீங்க வாங்குறதுக்கு இப்ப எத்தனை வருஷம் ஆகுது இப்ப எங்க இஸ்கான் பிராக்டிஸ் பண்ணி இந்த கிருஷ்ண பக்தி பிராக்டிஸ் பண்ணிட்டு? கொஞ்சம் கொஞ்சம் வருஷமாவே இருக்கேன். அதுல கரெக்டா எனக்கு தெரியல. ஒரு 7-8 வருஷமா இருக்கும். ஜபம் ஓகே. பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வந்துட்டு இப்பதான் ஜஸ்ட் பிரசாதம் எடுத்துக்கிற எல்லா நியமங்களும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். எத்தனை மலை சாண்ட் பண்றீங்க? 16 பண்ற, இன்னும் முடிஞ்சா 32 பண்ற, இல்ல 20 எப்படி டைம் கிடைக்குதோ அப்படி பண்ணிட்டு இருக்கேன் bro. சரி, எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? ஆம்பூர்ல இருக்கேன் பிரபுஜி. ஆம்பூரா? ஆமா பிரபுஜி. ஓகே. தீட்சை எடுக்கிறதுக்கு பேசிக்கா பிரபுபாதர் கொடுத்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல தீட்சை ஏன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போகணும். தீட்சை அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, அட்மிஷன் மாதிரி, ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்குற மாதிரி. இப்ப நம்ம வந்து சம்மர் கேம்ப் அட்டன் பண்றது வேற, ஸ்கூல்ல போய் அட்மிஷன் பண்றது வேற. நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க, சம்மர் கேம்ப் மாதிரி வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க வரலாம் போகலாம், வராம கூட இருக்கலாம் சம்மர் கேம்புக்கு. பட் ஒன்ஸ் ஸ்கூல் அட்மிஷன் பண்ணிட்டோம், ஆனா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அவங்க தினசரி போயே ஆகணும், தினசரி கிளாஸ் அட்டன் பண்ணணும், எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணணும், சர்டிபிகேட் வாங்கணும், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். இதுதான் வந்து அட்மிஷன் அப்படின்னா. அட்மிஷனா கமிட்மெண்ட், வேற ஒன்றும் கிடையாது. பார்ட் டைம் ஒர்க் பண்ற மாதிரி, ஃபுல் டைம் ஒர்க் பண்ற மாதிரி. பார்ட் டைம் ஒர்க் பண்றது அப்படின்னு 100 நாள் வேலை திட்டம் மாதிரி. அவங்க வரலாம் போகலாம், அவங்க இஷ்டம். பட் ஒன்ஸ் நம்ம ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரெகுலரா போயிட்டு இருக்கணும். தீட்சை அப்படிங்கிறது கமிட்மெண்ட், வேற ஒன்றும் கிடையாது. தீட்சை அப்படின்னா, நான் இந்த ஒரு குருவை என்னுடைய வழித்துணையாக ஏற்றுக்கொண்டு, இவர் எனக்கு எப்படி வழி சொல்ல போறாரோ அந்த வழியை ஏத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஆன்மீகத்தை பயிற்சி பண்ண போறேன் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுக்குறோம் ஒரு குரு கிட்ட. ஸோ அதுக்கு என்ன தேவைன்னா, முதல்ல நமக்கு கமிட்மெண்ட் இருக்கணும். நான் வந்து ஒரு குருவை அணுகணும், எனக்கு ஒரு குரு வேணும் கண்டிப்பா, எனக்கு குருவனாலதான் நான் வந்து ஆன்மீகத்தை பயிற்சி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அலாதியான ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வேணும். ஃபர்ஸ்ட் விஷயம் கமிட்மெண்ட். ரெண்டாவது, நாம் எந்த குருவை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த குரு கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும், முதல்ல லெக்சர்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கணும். கேட்க கேட்க நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும், இவர் என்னை வழி நடத்த முடியுமா, இவர் என்னுடைய ஆன்மீக கேள்விகளுக்கு பதில் சொல்றாரா, இவர் எனக்கு சரியான குருவா இருக்க முடியுமா, என்ன பண்ணணும், நம்ம ஆலோசனை பண்ண ஆரம்பிக்கணும். அதன் பிறகு நம்ம என்ன பண்ண, அந்த குருவை அணுகணும். அணுகிட்டு, நான் உங்ககிட்ட இருந்து நான் உங்களுடைய சிஷ்யனா இருக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நம்ம குருவை நேரடி அணுக முடியாது, அவர்களுக்கு கீழே நிறைய சிஷ்யர்கள்லாம் இருப்பாங்க, மூத்த சிஷ்யர்களா இருப்பாங்க. அந்த சிஷ்யர்கள் மூலியமா நம்ம என்ன பண்றோம், அந்த குருவை கிட்ட அணுகிறோம். நான் அந்த குரு கிட்ட தீட்சை வாங்கணும்னு நினைக்கிறேன், அவங்களோட சிஷ்யனா மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாம். அந்த மூத்த பக்தர்கள் நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, அந்த குரு கிட்ட நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவங்க உங்க கிட்ட உங்க உங்க உபன்யாசம் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, உங்களை வழிகாட்டுதல் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, உங்க கீழே இருந்து அவங்க சேவை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, நீங்க அவங்களை சிஷ்யர்களா ஏத்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அந்த குரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, சரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ டைம் கொடுப்பார். இந்த 6 மாசம் நீங்க சரியா பயிற்சி பண்ணீங்கன்னா நான் தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதன் பிறகு உங்களுக்கு நான் சொன்னேன், லோக்கல் கோயில்ல எந்த அத்தாரிட்டி இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க வரக்கூடிய குரு கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இவங்க நல்லா பிராக்டிஸ் பண்றாங்க, இவங்களுக்கு நீங்க தீட்சை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு தீட்சை அப்படிங்கிறது கிடைக்கும். இது வந்து ஃபார்மலான ப்ரொசீஜர். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது 16 மாலை ஜபம், 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகள், கோவிலுக்கு ரெகுலரா போயிட்டு சேவை பண்றது, யாராவது ஒரு அத்தாரிட்டி, ஒருத்தர் கீழே இருந்து ஒருத்தருடைய வழிகாட்டுதல் கீழே நம்ம என்ன பண்ணோம், பக்தி சேவை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், நம்மள அந்த குருக்கு அறிமுகப்படுத்தி தீட்சை ஏற்பாடு பண்ணுவார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ. ஓகே, ஜெயலக்ஷ்மி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு, பகவத்கீதைல நிறைய கோடு போட்டு எழுதி வச்சுன்னு இருக்கிற பிரபு, எனக்கு தெரியாம. ஹரே கிருஷ்ணா பிரபு. கேக்குறீங்களா, என்ன ஆமா பண்ணலாம்னு பிரபு. கேக்குறீங்களா? ஆமாங்க பிரபு, நிறைய நான் இனிமேல் நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கிறேன், அண்டர்லைன் பண்ணிருக்கிறேன். இனிமேல் அதை பண்ணாதீங்க. பகவத்கீதை ரஃப் நோட் மாதிரி யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, தெரியல. உங்களுக்கு தெரியாம பண்ணா ஒண்ணும் தப்பு கிடையாது. தெரியாம நீங்க வந்து ஆர்வத்துல பகவத்கீதையில கண்டிப்பா வந்து சமையல் குறிப்பு எழுதி வச்சிருக்க மாட்டீங்க இல்லையா, பால் கணக்கு எழுதி வச்சிருக்க மாட்டீங்க, இல்ல இல்ல பகவத்கீதை கிடையாது. சம்பந்தமா தான் எழுதி வச்சிருப்பீங்க. ஆமா அதனால தப்பு பிரபு. கிடையாது, இனிமேல பண்ணாதீங்க, அவ்வளவுதான்.
ஓகே பிரபு, அதுக்கு தான் பயம். நீங்க சொல்லவே இப்பதான் எனக்கு அந்த மாதிரி வந்தது. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் சார். பரவாயில்ல, இனிமேல் தான் அது, அவ்வளவுதான், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஓகே. தேங்க்யூ ம். பிரபு. ஹரே கிருஷ்ணா. Okay, ஹரே கிருஷ்ணா. குருஜி நமஸ்காரம் குருஜி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. இப்போ ஒரு மாதாஜி கேட்டா இல்லையா, அந்த சம்ஸ்கிருத் பாரதி, அது வந்து அவ சென்னையில இருந்தான்னாக்க அழகப்பா செட்டி ரோடு புரஷவாக்கத்துல இருக்கு அந்த சேவா. அங்க போய் கேட்டா அவ கரெக்டா சொல்லிடுவா. ஓகே, ஓகேவா, கேட்டுக்கோங்க. அவ ஹரே கிருஷ்ணா. நான் ஒரு மெசேஜும் போட்டு விடுறேன் அவளுக்கு. ஓகே, நன்றி சரி. நன்றி குருஜி, அதுக்காக தான் ரைஸ் பண்ணி. நன்றி குருஜி. ஓகே, பிரியங்கா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிள்ளைங்க காலையிலே ஸ்கூல் கிளம்புறாங்க பிரபுஜி. 7 o'clock எல்லாம் அவங்களுக்கு பஸ். அதனால சாப்பாடு அவ்வளவு சீக்கிரம் செஞ்சு லஞ்சும் பேக் பண்ணி டிஃபனும் பேக் பண்ணி அனுப்பணும் ஜி. ஓ, நீங்க சமைச்சிட்டு இருந்தீங்களா? ஓகே, ஓகே, வெரி குட், வெரி குட். ஆஃபர் பிளஸ் பண்ணிட்டீங்களா கிருஷ்ணருக்கு? ஜி வச்சுட்டேன் ஜி. என்ன படிச்சுட்டேன். வச்சீங்க இன்னைக்கு கிருஷ்ணருக்கு? இன்னைக்கு அவருக்கு சாதம், முருங்கைக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல், தோசை, பன்னீர். ரைட் வச்சிட்டீங்களா கிருஷ்ணருக்கு காலையிலேயே? வெரி குட். நீங்க இதை கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். தினமும் நம்ம வந்து கிருஷ்ணருக்கு நீங்க என்ன நைவேத்தியம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து கூட என்ன பண்ணலாம், அது கூட ஷேர் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய பேர் அதான் பண்றாங்க. ஹோட்டலுக்கு போய் உட்காந்துட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணோன்னே வாங்கி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ எடுத்துட்டு அதை ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க. அது போல நம்மளும் ஒரு கல்ச்சர் கொண்டு வரலாம். சரி, உங்க கொஸ்டின் என்ன? ஜி நீங்க லைவ் கிளாஸ் எடுக்கிறதா சொன்னீங்க இல்லைங்களா ஜி? லாஸ்ட் டைம் குழந்தைங்களுக்கு வந்து நீங்க இருக்க இடத்துல கிளாஸ் எடுக்கிறதா சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? ஆமா, மதுரையில நான் லைவா சண்டே எடுத்துட்டு இருப்பேன் கோவில்ல. அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல வந்து மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து 7 to 7:30 பகவத்கீதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதுல மண்டே மட்டும் வேற ஒரு பக்தர் சொல்லி கொடுப்பாரு. டியூஸ்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் நான் காலையில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். 7 to 7:30 சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் என்னுடைய ஜூம் சேனல். குருஜி யூடியூப் சேனல்ல அது வருங்களா குருஜி அந்த கிளாஸஸ்? யூடியூப் சேனல்ல வராது, ஜூம்ல தனியா ஜூம் கிளாஸ் இருக்கு. அது யூடியூப்லயும் லைவ் வரும், அப்பப்ப லைவ் வரும். பட் ஜூம்ல தான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க 1/2 மணி நேரம் மட்டும். டைமிங் ஜி? அதான் மார்னிங் 7 to 7:30. 7. சரிங்க ஜி, சரிங்க. ஏன்னா பிள்ளைங்க ஃப்ரீயா இருக்கும்போது கேட்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஜி. ஏன்னா ஸ்கூல் போறாங்க 2 பேரும், பெரிய எல்லாமே வந்து ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். எல்லாமே ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். அவங்களுக்கு டைம் காலையில இல்லை அப்படின்னா சாயந்தரம் கேட்க வைக்கலாம் நீங்க யூடியூப் சேனல்ல இருந்து. எல்லாமே ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். அதுதான் ஜி உங்களோட சேனல்லே வரும் யூடியூப்ல? ஆமா, ஆமா, என்னோட சேனல்லே வரும், கண்டிப்பா வரும். சரிங்க ஜி, நன்றி ஜி. அதுதான் கேட்கலாம். தேங்க்யூ. ஓகே, இப்ப இங்க இருக்கவங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த கீழே ஒரு நேம் போட்டிருக்கேன்ல, வம்ஷிதா ஹரிதாசா BVKS அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நேம்ல இருக்கிற யூடியூப் சேனல் ஓபன் பண்ணுங்க. நான் சொல்றேன், உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாருக்கும் யூடியூப் இருக்குன்னு நினைக்கிறேன். யூடியூப்ல இந்த பேர் இருக்கக்கூடிய சேனல் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இப்ப ரொம்ப ஃபேமஸா அடுத்தது 2 நாள் கழிச்சு நம்மளுக்கு எல்லாருக்கும் அக்ஷய திருதி அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போகுது. மக்கள் எல்லாம் வந்து நகை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும் சொல்லி ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ அக்ஷய திருதி அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்க பேசி இங்க போஸ்ட் பண்ணியிருக்கோம். 3 லெக்சர்ஸ் இருக்கு அக்ஷய திருதி அப்படிங்கிறதுக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த லெக்சர்ஸ் எல்லாமே உங்களுடைய ஸ்டேட்டஸ்லயோ இல்லை உங்களுடைய குரூப்ஸ்ல என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. அக்ஷய திருதி அப்படின்னா என்னன்னு தெரியப்படுத்துங்க. அக்ஷய திருதி அப்படிங்கிறது உண்மையில கிருஷ்ணருக்கு குச்சேலன் என்ன பண்றாரு, அன்னைக்குதான் அவள் சமர்ப்பணம் பண்றாரு. அந்த கிருஷ்ணருக்கு அவர் செஞ்ச சின்ன சேவை இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலா சின்ன சேவை கிடையாது. அவருடைய வாழ்க்கையில அதான் பெரிய சேவை. ஏன்னா அவர்கிட்ட எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத பட்சத்துல தன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணாரு. அப்ப அவருக்கு அக்ஷயமான செல்வம் கிடைச்சது அப்படிங்கிறத அக்ஷய திருதியை. ஸோ மக்கள் அக்ஷய திருதியை கிருஷ்ணரை மறந்துட்டு ஏதோ கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அக்ஷய திருதிக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, நிறைய முக்கியமான நாள். அந்த முக்கியமான நிகழ்வுகள்லாம் அக்ஷய திருதி அன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்க 3 லெக்சர்ஸ் சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் என்ன பண்ணியிருக்கோம், இங்க போஸ்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் தினசரி என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் வந்து பப்ளிக் பண்ணிட்டு இருப்போம். எல்லாமே வந்து ஹைட் பண்ணியிருப்போம்.
பப்ளிக் பண்ண யூடியூப் லிங்க் பாருங்க. லிங்க் வேண்டாம், என்னுடைய பேர் தெரியுது உங்களுக்கு ஸ்கிரீன்ல, என்னுடைய பேர் கீழே பாருங்க, வம்ஷி தாரிதாசா பிவி கேசன் இருக்கு இல்லையா, அதை டைப் பண்ணுங்க. யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்க அப்படின்னா அங்க என்னுடைய சேனல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பிளேலிஸ்ட்டுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னாவும் இருக்கும், இல்லை வெளியிலேயே கூட வீடியோஸ்ல இருக்கும். ஸோ அதில் அக்ஷய திருதியை பத்தி வீடியோஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய கடமை என்ன அப்படின்னா, நம்முடைய கடமை என்ன அப்படின்னா, மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அக்ஷய திருதியை அப்படின்னா என்னன்னு தெரியப்படுத்துங்க. வெறும் போய் கடையில் போய் நின்று நகை வாங்குறது மட்டும் கிடையாது, நான் செய்ய வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஸோ அந்த சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிடுங்க. உங்களுக்கு தினசரி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நம்ம என்னெல்லாம் வந்து புதுசா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றோமோ தினசரி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அது எல்லாரும் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வசந்தி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க இல்லையா? No, ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு நான் உங்க ஹரே கிருஷ்ணா. உங்க சேனல்ல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் பிரபு. கேக்குறேன், அப்பப்போ கேக்குறேன். நீங்க சிந்தாமணி ஓகே, கல் என்றால் என்னன்ட்டு கேக்குதுமா, சொல்லுங்க. சிந்தாமணி கல் என்றால் என்னன்ட்டு நான் உங்ககிட்ட ஒரு முறை கிளாஸ்ல கேட்டேன் பிரபு. நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க இப்போ சமீபத்துல, லாஸ்ட் வீக்ல. அது கூட கேட்டேன் பிரபு, நாங்க உங்க சேனல்ல கேட்டேன். உங்க சேனல் வந்து இந்த ஓகே, 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் நிறைய விஷயங்கள்லாம் வரும். பாக்குறோம் பிரபு, நல்லா இருக்குது கேட்டுன்னு இருக்கிறோம். இந்த அக்ஷய திருதியா அன்னைக்கு வந்து அன்னைக்கு என்ன பண்றது வந்து செய்யறதுக்கு இல்ல. அன்னைக்கு தங்கச்சி வீட்டுல கிரக பிரவேசம். அதுக்கு பிறகு ஈவினிங்ல செய்யலாமா பிரபு? அப்படி என்ன செய்யறது இருந்தா? நீங்க கிரக பிரவேசம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டுல என்ன பண்ணுங்க, வரவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன புக்காவது கொடுங்க. பிரபாருடைய புக் ஏதாவது ஒரு 50 புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. அன்னைக்கு வரவங்களுக்கு கிஃப்டா கூட கொடுங்க. சின்ன சின்ன புக்கை வந்து கிஃப்டா கொடுங்க. அது நீங்க பண்ணலாம், பெரிய நல்ல விஷயம் அது. ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கு வந்து பிரபுபாருடைய புக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் கிடைக்கும். அன்னையில அவங்க படிச்சாங்கன்னா அவங்களுடைய லைஃப்ல பெரிய சேஞ்ச் வரும், பக்தியில பெரிய சேஞ்ச் வரலாம். ஸோ அதனால அப்படி பண்ணலாம், நீங்க வேண்டாம். இல்லைன்னா எப்பயும் போல பூஜை தான். நம்ம வந்து தனியா ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. நம்ம வந்து அக்ஷய திருதி எல்லாம் ஒண்ணும் கொண்டாடுறது பெருசாலாம் கிடையாது. நம்ம தினசரி தான் கொண்டாடிட்டு இருக்கோம். தினசரி நம்ம பகவான் வழிபட்டு தான் இருக்கோம். நமக்கு தனியா அக்ஷய திருதி அப்படின்ற கொண்டாட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, கடவுளையே நினைக்காதவங்களுக்கு இந்த மாதிரி பண்டிகை காலத்திலேயாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, பகவான் நினைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி திருவிழாக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கு. மற்றபடி பக்தர்களுக்கெல்லாம் நித்திய உற்சவம் தான், தினமும் சரி உற்சவம் தான் அவங்களுக்கு. பிரபுபாதர் சின்ன புக்குன்னு சொல்றீங்க, எப்படி பிரபு அது என்ன புக்குங்க? இந்த நீதிக்கு நிறைய சின்ன புக்ஸ் இருக்கு. பிரபுபாருடைய இப்ப கீதாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு, அரசன் கீதாச்சாரம்னு ஒரு புக் இருக்கு. அறிவின் அரசன் ஒண்ணு இருக்கு, பக்தி யோகம்னு ஒண்ணு இருக்கு, கிருஷ்ணரை இன்பத்திற்கான இருப்பிடம் இருக்கு, உன்னத யோகம்னு இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன புக்ஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி புக்ஸ் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா அந்த புக் கொடுக்கலாம். ஏதாவது கல்யாணத்துல, இந்த மாதிரி மெயினான ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி சின்ன சின்ன புக்ஸை நீங்க என்ன பண்ணலாம், கிஃப்டா கொடுக்கலாம். நல்ல விஷயம் தான். ஓகே பிரபு, அப்படியே செய்யறேன் பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, லாஸ்ட் क्वेश्चन சுலோச்சனா லக்ஷ்மணன். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. உங்களோட ஜூம் லிங்க் கிடைக்குமா பகவத்கீதையோட இந்த கிளாஸ் எடுக்கிறது? என்ன கிடைக்குமா? ஜூம் லிங்க். ஜூம் லிங்கா? ஜூம் லிங்க் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா? ஓகே. என்னோட ஃபோன் நம்பர் தெரியுமா உங்களுக்கு? என்னோட ஃபோன் நம்பர் தான் ஜூம் ஐடி. ஓகே. பாஸ்வேர்ட் வந்து 108 அவ்வளவுதான். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஜனவரியில கீதா ஜெயந்தி இருந்தது இல்லையா, அப்ப நான் வந்துட்டு கோரக்பூரோட அந்த பகவத்கீதா சின்ன புக்கு வாங்கி ஒரு 80 புக் இது வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த துளசி பூஜை, நமக்கு துளசி நம்ம பூஜை பண்றோம் இல்லையா, வழிபடுறோம். அது துளசிக்கு தனியா நைவேத்தியம் பண்ணணுமா? துளசிக்கு தனியா நைவேத்தியம் பண்ண தேவையில்லை. நீங்க அந்த நம்ம ஆல்டர்ல பூஜை பண்ணும்போது ஆல்டர்ல வச்சுட்டு அப்பயே சேர்த்து நைவேத்தியம் பண்ணிடலாம். அத அப்படியே எடுத்து துளசிக்கு காட்டினா போருமா? ஆமா, கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணும்போது பக்கத்துல துளசி செடி வச்சிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒரே நைவேத்தியம் பண்ணிக்கலாம். ஓகே. துளசி வந்துட்டு பால்கனியில வச்சிருக்கேன். இல்ல, நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன ஒரு சட்டி, அழகான ஒரு சின்ன பானையில சட்டியில வந்து வளர்த்துக்கோங்க. அதை சுத்தி வந்து ஒரு அழகான ஒரு பட்டு துணி மாதிரி சுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பூஜை பண்ணக்கூடிய சமயத்துல மட்டும் கொண்டு வந்து பூஜை வச்சு ஆரத்தி பண்ணிட்டு
அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு கொண்டு போய் நீங்க எங்க வச்சு வளர்க்குறீங்களோ அங்க வச்சு. ஓகே, தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ வெரி மச். கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வேர்டு மீனிங் இது வரைக்கும் யாரும் சொன்னதே கிடையாது. ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.